யார் சொன்னாங்க சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரங்கன்னு? ஆனால் உண்மையிலேயே சிம்ம ராசிக்காரங்க குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க. அவங்க கோபத்தை தூண்டாத வரைக்கும் தாங்க எல்லாமே. பார்க்குற பார்வைக்கு பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரங்க, கொஞ்சம் பிடிவாதமானவங்கன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அன்பாக 4 வார்த்தை பேசினா போதுங்க, ஐஸ் கட்டி மாதிரி உருகிடுவாங்க. குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க. பார்வையாலேயே எல்லாரும் கவரக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் சொல்லலாம். மற்றவங்கள மாதிரி கோபப்பட்டால் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ, பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறதோ, வார்த்தையால் காயப்படுத்துறதே கிடையாது. கோபம் வந்துட்டா ஒரே வார்த்தை தான், அது திருவார்த்தையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர் அந்த ஒரு வார்த்தைக்கே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்க இவங்க தான். உட்காந்த இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். பெரும்பாலும் இப்படிப்பட்ட கம்பீரமாக உலா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட மன அழுத்தங்க. அதை அவங்களால வெளியே சொல்லிக்கவும் முடியல, வாய்க்குள்ளேயே மெல்லவும் முடியல. அவ்வளவு பாதிப்பு சந்திக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய மன அழுத்தத்தை, தான் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனையை அவங்க வெளிக்காட்டிக்கிறதே இல்லை. குடும்ப வாழ்க்கையில அவங்க சொல்லிக்கிறதும் இல்லை. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து அக்கறையோடு செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அது தெரியறது இல்லைன்னு சொல்லலாங்க. பாசம்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதேமாரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அதிகமான பாசம் கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசுங்கிறது ரொம்ப காயப்பட்டு தான் நிற்கிது. ஒரு நொடியில் எல்லாமே உடஞ்சி போகிற மாதிரி தான் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த நேரம் அதிரடி காட்ட தெரியாமலாம் இல்லை, ரொம்ப இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. யாரும் இந்த நேரம் கட்டாயப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் இந்த நேரம் உங்களால் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் மேலும் மேலும் கோபத்தை தூண்டனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அடிக்கடி நிச்சயங்கிறது உண்மைதான். ஆனாலுமே இந்த நேரம் இந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். பெரும்பாலும் சிம்ம ராசி என்பது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தெய்வ பலங்கிறது சிறப்பாக இருக்குது. நீங்கள் தெய்வத்தை மேலே தெய்வம் ஒன்று தான் தோணுன்னு நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். யார்கிட்டையும் கோபப்படுறது வேண்டாம், கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வேண்டாம், பேச்சாலும் சங்கடப்படுத்துறது வேண்டாம். நீங்கள் இந்த விஷயத்தில் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே வாழ்க்கையில் பல பாதிப்புங்கிறது நீங்கள் இந்த நேரம் சந்திக்காமலாம் இல்லை. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களாவது சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதான் பலருடைய இயக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க. அந்த வகையில் இந்த வார காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் மறக்காமல் இந்த சேனல் பார்க்கக்கூடியவங்க ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதனால் நல்லதே நடக்கும் நம்பி நீங்கள் செயல்பட பாருங்கள். இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. வேலை, வியாபாரம் நீங்கள் நினச்சதை விட நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரலாங்க. அதே மாதிரி இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் பெருசாக பிரச்சனை தராது. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. பெரும்பாலும் கணவன் மனைவி 2 பேருக்குமே எதையுமே மறைக்காதீங்க, பொய் சொல்லிக்காதீங்க. உங்கள் மனசில் எவ்வளோ பாரம் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துக்க பாருங்கள். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசுகிறத விட நீ நடக்க போகிறத பேசிக்க பாருங்கள், சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வந்தாலும் சரிங்க, இந்த நேரம் வெளியாட்கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். 3ஆம் நபரை முழுசாக நம்பாதீங்க. அது பின்னாடி இன்னும் தான் பெரிய பிரச்சனை கொண்டு வந்து தரும். அதுமாதிரி எதிர்ப்பாளின நட்புங்கிறது இந்த நேரம் வேண்டவே வேண்டாம். அது முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்க. என்னதான் மனசுல பாரம் இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. விட்டு கொடுக்க பாருங்க, விட்டு பிடிக்க பாருங்க, சிறப்பா இருக்குது. விட்டு கொடுக்குறவங்க என்னைக்குமே கெட்டு போகிறது இல்லை. அதனால இந்த காலகட்டம் சிறப்பு தான். ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்களில் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்க. நிறைய பேர் இந்த முடிக்காணிக்க செலுத்தக்கூடியவங்க எல்லாமே இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த நேரம் செலுத்துறது நல்லதுதான். சிவ வழிபாட்டை மறந்துடாதீங்க. மனசுலங்கிறது நேரம் கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்குது. எந்த நிலையிலையும் உங்களால் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. இந்த நேரம் வீட்டுக்கு பக்கத்தில் சிவ ஆலயம் இருந்தால் நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தோட தாக்கம் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறப்ப ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த நேரம் சிம்மராசி என்பது நீங்கள் எப்போதுமே சூரியனோட அம்சத்தில் நீங்கள் பிறந்தவங்களா இருக்கிறதால நீங்கள் சிவ வழிபாட்டை செய்கிறது நல்லது. இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அதனால் மறக்காமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் சிவ ஆலயம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு மனசு எதில் குழப்பம்னு பார்த்தீங்கன்னா,
எவ்வளவோ திறமை இருக்குது. ஒரு திறமை இல்லாத கூட இங்க கூட முன்னுக்கு வந்துடுறாங்க. ஆனால் எல்லா திறமை இருந்தாலுமே ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல. திறமை செயல்பட்டால் கூட தேவையில்லாத வீண் பிழை விமர்சனங்கிறது வந்து போகிற மாதிரி இருக்குது. அதனாலேயே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதனால் மனசும் குழம்பி தான் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே அதை நினச்சி நீங்கள் கலங்க வேண்டாம். முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. வேலையில் எடுத்துக்கிட்டாலுமே பதவி உயர்வு இருக்குது. பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குடும்பத்தோட நலனுக்காக தான் பெரும்பாலும் இந்த நேரங்கிறது கொஞ்சம் நீங்கள் செலவு செஞ்சுட்டே இருக்கிறீங்க, ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கும். குழந்தைகளுடைய தேவை நிறைவேற்றுற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் வீண் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வரவங்க இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட அதிக கவனம் செலுத்த வேண்டாம். அவங்கள தான் உங்களுக்கு வம்பா தேடி தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் குழந்தைகளோட நிலையிலும் பெருசாக பாதிப்பில்லை. குழந்தைகளுக்காக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. 2 முக்கியமான கிரக சேர்க்கை இந்த நேரம் சிம்மராசிக்கு ஒரு பொருளாதார ரீதியாக பாதிப்பு தராது. நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான். சுக்கிர பகவானும் நல்ல முறையில் இருக்கிறாரு. பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு செலவு இல்லாமல் இந்த நேரம் இருக்கும். ஆனால் அந்த செலவை சமாளிக்கிற அளவுக்கு பணத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் நல்ல மாற்றம் தான். ராசிநாதன் ராசியில் பலமாக இருக்கிறதால எத்தனை நெருக்கடி வந்தாலும் சமாளிச்சிடலாம். சிம்மராசிக்குரிய அதே கம்பீரத்தோடு இந்த நேரம் இருக்க பாருங்க. மனசில் குழப்பம் வேண்டாம். இந்த கம்பீரம் இழந்து நிற்கிறது வேண்டாம். இந்த நேரம் நீங்கள் எப்பயும் போல செயல்பட பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி வீடு வாங்குறது விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் உண்டு. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. சிந்தனையில் தான் தடுமாற்றம் இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் யோகா தியானம் செய்கிறது நல்லது. இல்லற வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி தான் விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒளிவு முறையும் வேண்டாம். கணவன் மனைவி 2 பேருமே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் எடுக்க பாருங்கள். சிம்மராசி அன்பர்கள் இந்த நேரம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புங்கிறது நீரேற்றமாக இருக்காது. நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். நிறைய தண்ணீர் குடிக்கணும். அந்த நேரம் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக இந்த நேரம் நீங்கள் தூங்குறதில்ல, அதிகமான நீர் சத்து நிறைஞ்ச உணவு நீங்கள் எடுத்துக்கிறதில்ல. அதனால் நீரேற்றமாக உடலை வச்சுருக்க பாருங்கள். இந்த ரத்த சோகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வயிற்று வலி, இந்த கை கால் குடைச்சல், இந்த காய்ச்சல் மாதிரியான பிரச்சனை, இந்த காது வலி, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படலாம். பெரும்பாலானவங்களுக்கு இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கணுங்க. நோய் தாக்குதல்ங்கிறது கொஞ்சம் சின்னதாக வந்து போகும். அதனால இந்த நேரம் சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கூடுதலாக எடுத்துக்க பாருங்க. தண்ணீர் நிறைய குடிங்க. இந்த விஷயம் செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதுவும் தொற்று நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதால நீங்கள் நீரை எப்போதுமே இந்த நேரம் காய்ச்சி குடிக்கிறது தான் நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் தடத்தாமதுங்கிறது ஆரம்பத்தில் தொழிலில் கொடுக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்க. வாழ்க்கை துணை வழியில், நண்பர்கள் வழியில் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட், இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ஷேர் மார்க்கெட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த சிக்கல்ங்கிறது நேரம் இல்லை. ஒரு தெளிவு பிறக்கும். எந்த நேரத்தில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் தென்படும். அதனாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். மனசில் மட்டும் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் இனிப்பு தானமாக தரது நல்லது. இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ளேயே கேது, சூரியன், புதன் இருக்கிறாங்க. நெருக்கடிங்கிறது பெருசாக இல்லை. தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களாக போய் சிக்கிக்காமல் இருந்துட்டா போதும். இந்த நேரம் சிறப்பு தான். அதாவது உங்கள் உதவி தேடி இந்த நேரம் நிறைய பேர் வருவாங்க. அதை பொறுத்த வரைக்குமே கவனம் கொடுக்கணும். லாபகுரு இந்த நேரம் இருக்கிறதால உங்கள் நிலையில் பெருசாக பாதிப்பு இல்லை. வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இழுபறியாக இருந்தால் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா வேலை முடியும். நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு தான். குடும்பத்திலையும் பாதிப்புங்கிறது இல்லை. பொறுமை ஒன்று தாங்க வேணும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரன் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறாங்க. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். குருவும் கூடவே இருக்கிறதால நினைக்கிறது நடக்கும். நல்ல எண்ணங்களை சிந்திங்க. நல்லதே நடக்கும் நம்புங்க. நிச்சயம் சிறப்பாக இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. செவ்வாய் புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கவனம் கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. நெருக்கடியான சூழ்நிலை ஆளாகாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா பதட்டப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி குடும்ப நிலையிலும் சரி, குழந்தைகள் நிலையிலும் சரி இந்த நேரம் பாதிப்பில்லை. இதுக்கு முன்னாடி கூட நிறைய சண்டை சித்திரோடு இருந்திருப்பீங்க. குழந்தைகளால் பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களாமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் அந்த வகையில் பாதிப்பு இல்லை. ஒரு சிறப்பான பலன் தான். நீங்களுமே எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சிம்ம ராசி என்பது இந்த காலகட்டங்களில் மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு
முடிவு எடுக்க முடியல, ஒரு குழம்பு இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராக காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி, இது பொதுவான பலன் தான், எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் செய்யலாம். தீபம் ஏற்றி நீங்கள் மனதார மனசை ஒருநிலைப்படுத்தி ஓம் தும் துர்க்காய நமக, ஓம் தும் துர்க்காய நமக இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 108 முறையாவது நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லிட்டு வர பாருங்க. இது நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளவு வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் ₹1 நாணயமாவது தொடர்ந்து நீங்கள் சேமிச்சுட்டு வர பாருங்க. இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்குமே மாதத்துக்கு ஒரு முறை இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் தொடர்ந்து வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக தர பாருங்க. இது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தூங்கி எழுந்ததுமே உங்கள் உள்ளங்கையை பார்க்க பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். ஏன்னா உள்ளங்கைங்கிறது லட்சுமி கடாட்சம் வாசம் செய்யக்கூடிய இடம், லட்சுமி தேவியும் வாசம் செய்யக்கூடிய இடம். அதனால் தூங்கி எழுந்ததுமே உங்கள் உள்ளங்கையை பார்க்க பாருங்கள். மலர்ச்சியான உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்க பாருங்கள். இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.